திருக்கைலையில் பரமேஸ்வரன் பார்வதிக்கு நடந்த திருமணத்தை தென்பொதிகை மலையில் இருந்து கண்டுகளித்தவர் அகத்திய மாமுனிவர். இந்த உலகம் அமைதி பெற இன்றும் அவர் தவம் புரிவதாக பெரியோர்களாலும் ஞானிகளாலும் நம்பப்படுகிறது. அந்த மாமுனிவரின் தவம் காலத்தின் கட்டாயத்தால் கலைக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வெற்றி வெற்றி அம்மா என் உடம்புல பரிபூர்ணமா இறங்கியிருக்கா. என்ன வேணாலும் கேள். நான் ஜெயிக்கணும். முதல் முறை அரசியல் களத்துல இறங்கியிருக்கேன். அத்தனை தொகுதியிலையும் என்னுடைய கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்கணும். அதுக்கு மக்கள் சக்தி என் பக்கம் திரும்பணும். நீ திரும்ப வைக்கணும். உன் எண்ணம் நிறைவேற போகுது. அத்தனை தொகுதியிலும் உன் கூட்டணி கட்சி தான் அமோகமா ஜெயிக்க போகுது. ஆனா அதுக்கு காணிக்கையா பலியா? எத்தனை தலை உருளணும் சொல்லு. 24 மணி நேரத்துல உருள வைக்கிறேன். பாலாபிஷேகமா ரத்தாபிஷேகமா சொல்லு, செய்யறேன். தம்பி, அராஜக வழியில வேண்டாம், ஆன்மீக வழியில போகும். ஊருக்கு வடக்கால ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் பாழடைஞ்சு கிடக்கு. அதுக்கு மதில் சுவர் எழுப்பி கலச கோபுரம் வச்சு நீ கும்பாபிஷேகம் பண்ணணும். அம்பாள் சிரசு குளிர குளிர நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு அம்பாள் இல்ல, 100 அம்பாளுடைய சிரசை குளிர வைக்க நான் தயாரா இருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் வெற்றிகரமா முடிஞ்சிட்டா இந்த நாட்டோட கிரீடம் உன் தலைமையில. ஜெயமே சித்திரசு. யோ இன்ஜினியர், நீ எத்தனை பேரை வச்சு வேலை செய்வ, எத்தனை நாள் வேலை செய்வேன்றதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. தேர்தல் முடியறதுக்குள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்தை முடிக்கணும். அத பத்தி கவலையே படாதீங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. கட்டி முடிக்கலன்னா உன்னை உயிரோட விட்டுருவேனா என்ன? யோ கணக்கு, யோ என்ன பாரியா, பணத்தையே பார்த்துட்டு இருக்க. யோ இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச பணம்யா. இது அம்பாளுடைய அக்கவுண்ட். தயவு செஞ்சு இதுல திருட்டு கணக்கு எழுதாம முழுசா செலவு பண்ண. பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க போங்க. பூமிக்குள்ள இருந்த உனக்கு இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்ச தேர்தல்ல நானும் என்னுடைய தோழமை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் அமோக வெற்றி பெறணும். நான் ஜெயிச்ச உடனே உன்னை தேடி வருவேன். அருள் புரி தாயே, அருள் புரி. ஓம் சக்தி. என்னம்மா இது? இப்படி ஒரு செய்தியை கொடுத்துட்ட. ஏமா உன் பக்தன்னா, உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு நீ கொடுக்கிற பதில் மரியாதை இதுதானா? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோடி ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சனே. ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்திட்டல, அவமானப்படுத்திட்டல. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் பதில் கிடைக்காம விட மாட்டேன். பதில் சொல்ற வரைக்கும் நானும் உன்னை வணங்க மாட்டேன். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எவனையும் உன்னை வணங்கவும் விட மாட்டேன். இந்த ஊர்ல உனக்கு திருவிழா நடத்தவும் விட மாட்டேன்.
இந்த வானாமலை உன் மேல செய்யற சத்தியம். டேய் சத்யா, ஜெயமே பிராஸ்துன்னு சொல்லி நம்ம சொத்துல பாதி அழிச்ச அந்த சாமியார் பய எங்கடா இருக்கான்? ஓம் மகாச்சண்டி. வானாமலை, ஆத்திரப்படாத, அவசரப்படாத. தோத்து போனதுனால தவறான முடிவு எடுத்துறாத. பொறுமையாரு. எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் செலவு பண்ண 1 கோடி ரூபாய இந்த நாட்டுல இருக்கிற குடிசைகளுக்கு விசிறி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன். ஆன்மீகம்ன்ற பேரால ஊரை ஏமாத்துற நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. வானாமலை, உன் தோல்வி என்னோட தோல்வி. உனக்கு நிகழ்ந்த அவமானம் எனக்கு ஏற்பட்ட அவமானம். நான் ஆன்மீக வழியில போகணும்னு ஆசைப்பட்டேன். அவ விரும்பல. இனிமே இங்க தர்மம் இல்லை, அதர்மம் தான். வேதத்தை சொன்ன இந்த வாயால சாத்தான கூப்பிட போறேன். காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சேன்னா மாந்திரிகத்தை நம்ப போறேன். அசுர சக்தியான கண்டாசுரனை இந்த உலகத்துல மறுபடியும் எழுப்ப போறேன். இனிமே பில்லி ஏவல் சூனியம் தான் என் தோள் மேல உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தையே ஆள போகுது. வெற்றி சக்திக்கா இல்ல கண்டாசுரனுக்கான்னு நான் உனக்கு காட்டுறேன். வா, என்ன நம்பு, வா. கண்டாசுராய நமக. ஓம் கண்டாசுராய நமக. ஓம் கண்டாசுரா. ஓம் கண்டாசுரா ஆவகையாமி. நிறுத்து வெள்ளையங்கிரி. நீ சொன்ன தெய்வத்தை நம்பி நான் ஏமாந்தவன். உன் மாந்திரிகத்தை நம்ப சொல்றியா? என்னையா அது? 5.5 அடி மனுஷனை 5 செகண்ட்ல காணாமாக்கிட்ட. வா. ரத்தமும் சதையுமா இருந்தவன் எப்படி மண்ணா போனான் பாத்தியா? அதுதான் மாந்திரிகத்தின் மகிமை. சரியா, நான் உன்னை நம்புறேன். நான் ஆட்சிக்கு வரணும்னா என்ன செய்யணும் சொல்லு. ஓம் கண்டாசுராய நமக. இங்கே இருந்து 48 மைல் தொலைவில் பன்னாரி காட்டுல ஒரு அம்மன் இருக்கா. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த எங்க அசுரகுல தலைவன் கண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணவாவா. அந்த அம்மனுடைய காலடியில தான் கண்டாசுரனுடைய தலைப்பகுதி எந்திர தகடா இருக்கு. அந்த எந்திர தகட்டை எடுத்துட்டு வந்து கண்டாசுரனை சம்ஹாரம் பண்ண இந்த இடத்துல 9 மண்டலத்துக்கு அஷ்டகர்ம பூஜை பண்ணினா நீ நினைக்கிற சக்தியை இந்த கண்டாசுரன் உனக்கு கொடுப்பான். வெள்ளையங்கிரி, என் தலையெழுத்தை மாத்தக்கூடிய சக்தி அந்த தகடுக்கு இருந்ததுன்னா அந்த தகட்டை இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ நினைக்கிறபடி அது சாதாரண செப்பு தகடு இல்ல. பன்னாரி அம்மன் உக்கிரமானவர். கால நேரம் பார்த்துதான் நீ அங்க போக முடியும். சரி, எப்ப எடுக்கணும் நீயே சொல்லு. கண்டாசுராய நமக. வர்ற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பிடிக்கிற சந்திர கிரகணம் ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்துல கோவில்ல ஆள் நடமாட்டம் இருக்காது. அம்மன் தியானத்தில் இருப்பா. அந்த நேரம் பார்த்துதான் நீ அங்க போகணும். நீ அங்க போகும்போது என்னுடைய ஏவல் சக்தி மூலமா சகல துஷ்ட தேவதைகளும் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். நீ தைரியமா போய் அந்த தகட்டை எடுத்துட்டு வா. உனக்காக இங்க நான் பூஜையில இருப்பேன். போ, தைரியமா போ. ஓம் கண்டாசுராய நமக. ஈஸ்வரா,
இந்த எந்திர தகட்டை வச்சு நாம நடத்த போற அஷ்டகர்ம பூஜையினால நீ இந்த நாட்டையே ஆளப் போற. ஓம் கண்டாசுரா. பண்ணாரி அம்மா, தாயே நான் சொல்றத கேளுமா, அவசரப்படாதம்மா, உக்ரம் வேணாம் தாயே, ஆவேசத்தை நிறுத்து, சாந்தமாக தாயே. நீ உக்ரமானா இந்த உலகம் தாங்காதம்மா. தர்மத்துக்கு எதிராக உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்தியையும் அதுக்கு காரணமானவங்களையும் அழிக்காம விட மாட்டேன். நீ இதே உக்கிரத்தோட ஊருக்குள்ள போனா பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் அழிஞ்சு போயிடும் தாயே. தாயே, நீ அழிக்க போற மந்திரவாதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சிவங்கிட்ட வரம் வாங்கி உன்னால அழிந்து போன கண்டாசுரனை உயிர்ப்பிக்க போறான். அவனோட ஜாதகப்படி அவன் ஜென்மராசியில சனி சஞ்சரிக்கும் போது உன்னால அவ அழியணுங்கிறது விதி. அந்த காலகட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் ஆகணும். நான் கால பைரவி, அதர்மத்தை அழிக்க எனக்கே கால அவகாசமா? தாயே, இது கலியுகம். நீ மனித அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிக்கணுங்கிறது தான் நியதி. சர்வ சக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனையும் வேதனையும் உனக்கும் ஏற்படும். இதுவரைக்கும் நீ மனிதர்களை சோதிச்ச, இப்ப மனிதர்கள் உன்னை சோதிக்கிற கலிகாலம் நடக்க போகுது. அதையெல்லாம் நீ பொறுத்து அந்த தீய சக்தியை அழிச்சு தர்மத்தை நிலநாட்டினா இந்த உலகமெல்லாம் சுபிட்சமா இருக்கும். அம்மா, நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பன்னாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ऐगिरि नन्दिनि नन्दित मेदिनि विश्व विनोदिनि नन्दनुते गिरिवर विन्ध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते. கண்டாசுரா ஆகச்ச ஆகச்ச. என்னையா என்னாச்சு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை இப்படி வாந்தி எடுக்கிறானே. ஐயோ, என் மகளுக்கு என்னாச்சு? லட்சுமி, என்னமாச்சு? ஐயோ, என் மகளுக்கு கால்ரா நோய் மாதிரி தெரியுது. பாபு, எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க கண்ணு. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அதை ஏம்மா கேக்குற? என்ன ஆச்சுன்னே தெரியல. நேத்து ராத்திரி திடீர்னு ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் வாந்தி பேதி ஆகி போச்சு. அதான் டவுன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கவலை விட்டு போடுங்க. நானும் ஒரு மருத்துவச்சி தானுங்க. இந்த வியாதியெல்லாம் தீர்த்து போடுற சக்தி வாய்ந்த மூலிகை தீர்த்தம் நான் வச்சிருக்கேனுங்க. என்னதாயி சொல்ற? நான் கொடுக்குற தீர்த்தம் எல்லாரும் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க. யாருக்கும் ஒண்ணும் ஆகாதுங்க. யார் இந்த அம்மா? இவங்களை பார்த்ததே இல்ல. என்ற பேர்ல நம்பிக்கை போடுங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க.
வந்து இருக்கா சூலம் தாங்கும் மாறி தீபம் போல ஒளி தருவா தென்னாட்டு தேவி ரூபம் மாறி வந்து இருக்கா சூலம் தாங்கும் மாறி அப்பா போல ஒளி என் மகன் கண்ணு கவிட்டா என் மகன் பொழைச்சிட்டா அம்மா ஐயா என் பிள்ளை கண்ணு முடிச்சுக்கிட்டான் என் ராசாவுக்கு ஒண்ணும் ஆகல என் பிள்ளை பொழைச்சுக்கிட்டான் தாயி என் மகன் பொழைச்சிக்கிட்டா என் மகன் பொழைச்சிக்கிட்டா தாயி எங்க குழந்தை குட்டிங்களெல்லாம் காப்பாத்தின ஒண்ண நாங்க சாதாரண மருத்துவச்சியா நினைக்கல நாங்க கும்பிடுற அம்மனே முன்னால வந்து நிக்கிறது மாதிரி இருக்கு நீ யாரு தாயி என்ற பேரு பண்ணாரி ஊரு சத்தியமங்கலம் சொந்தம்னு சொல்லிக்க ஆரும் இல்லைங்க பஞ்ச பொழைக்க இந்த ஊர் வந்தாங்க என்னது பஞ்சமுளைக்கு வந்தியா? ஆமா நீ என்ன வேலை செய்வ கூப்பிடுற குரலுக்கு ஓடி வருவானுங்க கொடுக்கிற வேலைய செய்வேனுங்க கூலியா கூழோ கஞ்சியோ கொடுத்தீங்கன்னா அது போதுங்க. என் பொண்ணு உசுரை காப்பாத்தின நீ எங்க வீட்டுல வந்து தங்குதாயி. ஆத்தா என் புள்ள உசர திருப்பி கொடுத்த நீ என் வீட்டுல வந்து தங்கிக்க தாயி. எங்க வீட்டுல தங்கிக்காதா. எங்க வீட்டுல தங்குதாய். எங்க வீட்டுல தங்குமா. நான் உங்க எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்கணும்னு ஆசைப்படுறேனுங்க. அதனால ஊருக்கு பொதுவால இருக்கிற அம்மன் கோயில்ல தங்கிக்கலாங்களா? இந்த ஊரை காப்பாத்தின நீ எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி தாராளமா தங்கிக்கிறலாம் தாயி.